ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். அர்ஜுனன் பல இடங்களுக்கு, பல நதி தீரங்களுக்கு அர்ஜுனன் விஜயம் செய்கிறாரு. வடக்கிலிருந்து, அதாவது இமயமலை அடிவாரத்திலிருந்து தெற்கு கடற்கரை வரையிலும், அதே மாதிரி கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலும் உள்ள பல நதி தீரங்களுக்கு அர்ஜுனன் சென்றது மகாபாரதத்தில் விவரமாக வர்ணிக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் சந்நியாசி வேடம் அணிந்த அர்ஜுனன் கிருஷ்ணருடைய உதவியோடு அவருடைய தங்கை சுபத்ரையை கடத்தி சென்று திருமணம் செய்துக்கிறாரு. இதற்கு பல யாதவர்கள் ஆட்சேபம் எழுப்பும்போது பகவான் கிருஷ்ணர் அவங்கள சமாதானம் செய்கிறாரு. விரும்பிய பெண்ணை தன்னுடைய வீரத்தினால் அபகரித்து சென்று மணந்து கொள்வது சத்திரியர்களுக்கு பெருமை தருவதுதான். அந்த விதத்தில் அர்ஜுனன் சுபத்ரையை கவர்ந்து சென்றது தர்ம விரோதமான காரியம் அல்ல. அவன் சந்தனு மகாராஜாவின் வம்சத்தில் பிறந்தவன். என்னுடைய அத்தையாகிய குந்தியின் மகன். அவன் ஓட்டிச் சென்ற ரதம், அதில் பூட்டியுள்ள குதிரைகள், அவன் வசம் இருக்கும் ஆயுதங்கள் எல்லாமே என்னுடையவை. இப்படிப்பட்ட பராக்கிரமமுள்ள அர்ஜுனனை யுத்தத்தில் வெல்ல சிவபெருமான் ஒருவரால் தான் முடியும். நமக்கு பெருமை சேர்க்கப் போகிற இந்த சம்பந்தத்தை எதிர்த்தால் நீங்கள் தோல்விதான் அடைவீர்கள். தோற்பது புகழை அளிக்கும். சமாதானம் செய்து கொள்வது தோல்வியாகாது. அதனால் அர்ஜுனன் செயலை ஆமோதித்து ஏற்றுக்கொள்வதுதான் நமக்கு அழகு அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் யாதவர்கள்கிட்ட சொல்லும்போது யாதவர்கள் எல்லாருமே பகவானுடைய அறிவுரையை ஏற்கிறார்கள். அதுக்கப்புறம் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் காண்டவ வனத்தை அடையிறாங்க. தேவர்களுக்கு விரோதமானவர்கள் வசிக்கும் வனமாகிவிட்ட அந்த காண்டவ வனத்தை பிரம்மதேவனுடைய கட்டளையை ஏற்று அக்னி எரித்து கொண்டு இருந்தார். ஆனால் யானைகள் போன்ற பல மிருகங்கள் நீரை கொட்டி நெருப்பு பரவ விடாமல் அந்த வனத்தை செய்து கொண்டிருந்தது. இந்திரனால் பெய்விக்கப்பட்ட பெரும் மழையை கூட அர்ஜுனனும் பகவான் கிருஷ்ணரும் தங்களுடைய அஸ்திரங்களால் தடுத்து நிறுத்தி அக்னிக்கு உதவி செய்ய அந்த காண்டவ வனம் தீப்பற்றி எரிந்தது. இந்திரனின் தயவோடு தட்சகனும் சரணாகதி அடைந்ததால் மயனும் இவர்களை தவிர 4 சாரங்க பட்சிகளும் மட்டுமே அந்த பெரும் தீயிலிருந்து தப்பினார்கள். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.